தாமஸ் பிராங்கோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வருடம் வருடம் இது வந்து தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் அப்படின்னாலும் இது ஒரு புதிய அரசு தாக்கல் செய்யக்கூடிய முதல் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால இயல்பாக ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருப்பதை போல எங்களுக்கும் இருந்தது, உங்களுக்கும் இருந்திருக்கும் சார். அப்படி ஏதாவது ஒரு புதிய அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறதா சார்? எதிர்பார்ப்புகள் என்பது நிறைய இருக்குது. காரணம், ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கக்கூடிய முதல் பட்ஜெட். ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகள்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்றது அடிப்படையில மக்கள் எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. நானும் அந்த எதிர்பார்ப்போட இருந்தேன், நீங்களும் இருந்திருப்பீங்க. சரி. குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாதம் 2500 ரூபாய் மகளிருக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. சரி. 6 எல்பிஜி சிலிண்டர் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. மகளிர் பேருந்துகள்ன்றது எல்லா பேருந்துகளிலும் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. 8 கிராம் தங்கம் அண்ணன் சீர்திட்டத்துல கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. தாய்மார்களுக்கு, ஆதரவு இல்லாத தாய்மார்களுக்கு மாசம் ஒரு வருஷத்துக்கு 15,000 கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இளைஞர்களுக்கு கல்வி கடனுக்காக, மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு 20 லட்சம் வேற எந்த கொலாட்டரும் இல்லாம கடன் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. சரி. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் 4000 கிராஜுவேட்ஸுக்கும் 2500 ஐடிஐ படிச்சவங்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கடன் வாங்குறதுக்கு 25 லட்சம் வரைக்கும் தொழில் கடனுக்காக எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இளைஞர்களுக்கான ஒரு ஆலோசனை குழு உருவாக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய நெல்லுக்கான விலை ஒரு குவிண்டாலுக்கு 3500. அதே மாதிரி கரும்புக்கு 4500 சொல்லியிருந்தாங்க. விவசாயிகளுக்கான ஒரு உரிமை அட்டை கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஒரு வருஷத்துல 10,000 ஒரு மூலதனமாக குத்தகை விவசாயிகளுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 15,000 கோடியில மாநிலத்திலிருந்து கடனுக்கான ஒரு பாதுகாப்பு திட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. மின்சாரத்து கட்டணத்தை பொறுத்தவரையில கூடுதல் வரக்கூடிய அந்த பீக் அவர் சார்ஜை நிறுத்திடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு கைத்தறி பணியாளர்களுக்கும் 30,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஒண்ணுதான் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது, அண்ணன் சீர்திட்டம். 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டு சாரியும் கொடுப்பது என்பது மட்டும்தான் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இல்லாம புது திட்டங்கள்னு பாத்தீங்கன்னா சில திட்டங்கள் நல்ல வரவேற்க தகுந்த திட்டங்கள் இருக்குது. திருப்பூர்ல டெக்ஸ்டைலுக்கான ஒரு தொழில்நுட்பத்திற்கான திட்டம் சொல்லியிருக்காங்க. மதுரையில லா காலேஜ் சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி தூத்துக்குடியில ஸ்பேஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி தொழில்கள் வளர்க்கிறதுக்கு முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. சரி. 1 லட்சம் இளைஞர்களுக்கு தொழில் முனைவோராக்குவதற்கான முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி கொடுக்கப்படுகிறோம்னு. பயிற்சி கொடுத்த உடனே அவங்க தொழில் முனைவோர் ஆயிடக்கூடாது, முடியாது. அதுக்கான சூழல் அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும். அரசு தான் வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கணும். அதை பற்றி எதுவுமே பேசல. அரசும் பொதுத்துறையும் கூடுதலான வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும். நிறைய ஆசிரியர்கள், நிறைய செவிலியர்கள், நிறைய மருத்துவர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல கூடுதலான ஆட்கள் சேர்க்கிறது அதெல்லாம் இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக வேலை வாய்ப்புக்காக யூபிஎஸ்சி பயிற்சி, அதே மாதிரி பேங்க் டெஸ்டுக்கான பயிற்சி, ரயில்வேல பயிற்சி மட்டும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த பட்ஜெட்ல இருந்த எதிர்பார்ப்பு என்பது ரொம்ப இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. திருப்பி ஒரு இது வருத்தமா இருக்கிறது என்னன்னு சொன்னா, இப்போ சமீபத்துல நடந்த
ஜந்தர் மந்தர் போராட்டத்துல நீட்டுக்கு எதிரான அவ்வளவு குரல் கொடுத்த போது தமிழக முதல்வர் அதை பற்றி எதுவுமே பேசல. ஆனா இதுல நீட்டை எதிர்க்கிறோம்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. சரி. அந்த அபிஜித் தீப்கே அந்த போராட்டம் முடிஞ்சதும் ஒண்ணு சொன்னாரு, என்னை ஒரு பெரிய ஹீரோ ஆக்காதுங்க, ஹீரோக்களை நம்பிதான் அந்த நாடே மோசமா போகுதுன்னு சொல்லி. ஆனா இங்க இந்த பட்ஜெட்லயும் அந்த ஹீரோ வர்ஷிப் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பாக்குறோம். ஓகே, அதுல இருந்து கொஞ்சம் மாற்றம் தமிழ்நாட்டுல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே 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 சார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு ஃபினான்ஸ் செக்ரட்டரி சித்திக் அவர் பேசியிருக்காரு, நீங்க அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடன் வாங்காமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, 50 வருஷத்துக்கு இந்த கடன் எல்லாம் குறைக்கவே முடியாது அப்படின்ட்டு. இந்த 70 நாட்களில் கூட கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போது இந்த அறிவிப்பில், இந்த பட்ஜெட்டில் புதிதாக இவர்கள் சொன்னது எதுவும் அது சம்பந்தமான அறிவிப்பு வரல. சார் ஏற்கனவே சொன்னது போல இந்த பெண்களுக்கு 2,500 கோடி ரூபாய், 2,500 ரூபாய் தருவது, அப்புறம் வேலையில்லா இளைஞர்களுக்கு 4,000 ரூபாய் தருவேன்னு சொன்னது. சார், இதையெல்லாம் இந்த அரசு ஒருவேளை நடைமுறைப்படுத்த வருகிறது அப்படின்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொன்ன பணத்தை விட கூடுதல் கடன் வாங்கினா தான் நடைமுறைப்படுத்த முடியுமா சார்? தாமஸ் பிராங்கோ சார். சார், சித்திக்கு ஏற்கனவே ஒன்றிய அரசிலையும் கூட சிதம்பரம் அவர்களுடைய துறையில பணியாற்றியவர், அனுபவம் உள்ளவர். அவர் சொல்லி இருக்கிறது உண்மைதான். இன்னைக்கு ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசும் சரி, கடன் வாங்காம சமாளிக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த தடவை இவங்க என்ன முயற்சி செய்திருக்காங்கன்னா, இந்த பட்ஜெட் பற்றாக்குறை பிஸ்கல் டெபிசிட்டை 3.48% இருந்து 3% கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. ரிவைஸ்ட் பட்ஜெட் வரும்போது அது எப்படி இருக்கும்னு தெரியாது, பட்ஜெட் எஸ்டிமேட் தானே இது. சரி. அதே மாதிரி ரெவென்யூ இன்கம் கூட்டுறதுக்கான சில முயற்சிகள் செய்திருக்கிறாங்க. ரெவென்யூ டெபிசிட்டை குறைச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த முயற்சி என்பது பாராட்டப்பட வேண்டியது. ஓகே. என்னை பொறுத்தவரையில் இது நிறைய இளைஞர்களை கொண்ட ஒரு அரசு, அனுபவம் இல்லாத ஏராளமான அமைச்சர்களை கொண்ட அரசு. முதல்வரும் கூட முதலாக அரசியலுக்கு வந்திருக்காரு. அவங்களுக்கு கொஞ்ச நாள் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க ஒரே அடியா முடிவு பண்றதுக்கு பதிலாக கொஞ்சம் என்னதான் முயற்சி செய்யறாங்கன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சில நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சார், சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ ஏஐ தொழில்நுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு துறையை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் பள்ளி கல்வியிலிருந்து ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு இது. ரெண்டாவது, போதை எதிர்ப்புன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோன்றத சொல்லியிருக்காங்க. அது பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் அதற்கான பல முயற்சிகள் நடக்குது சார். அது எல்லா அரசாங்கமும் செய்யுது சார், அது புதிதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதை பத்தி நாங்க நிறைய மானிட்டர் பண்றோம், நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோங்கிறதுனால அது எங்களுக்கு தெரியும். அது எல்லா அரசாங்கமும் செய்கிறது சார். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க சார். மாநிலத்தினுடைய வரி வருவாய் நாங்க இந்த முறை இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தில் அரசு சொல்லி இருக்கிறது 9.78% உயரும் அப்படின்ட்டு மதிப்பிடப்பட்டுள்ளதுன்ட்டு. நமக்கான வருவாயினுடைய முக்கிய கூறுகள் என்ன அப்படின்னா, ஒன்று வணிக வரி, இன்னொன்று மாநிலத்தினுடைய ஆயத்தீர்வை, முத்திரைத்தாள் பத்திரப்பதிவு, அப்புறம் வாகனத்தின் மீதான வரிகள் சார். இதன் மூலமாக மட்டும்தான் வரி வருது சார் இது நமக்கு. அப்புறம் மற்றவைன்னு போட்டால் இந்த பில்டிங் அப்ரூவல்ஸில் கொஞ்சம் வருமானம் வருது சார். எதில் இவர்கள் வருவாயை அதிகப்படுத்த முடியும் சார்? இல்லை, அந்த கமர்ஷியல் டாக்ஸுக்கு கூடுதலாக காட்டியிருக்காங்க. கமர்ஷியல் டாக்ஸ் கூடுதலாக, வணிக வரியை கூடுதலாக வசூலிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஊழல் இல்லாத அரசாங்கமாக இருக்கும், அதனால நாங்கள கூடுதலான வருமானத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி. அதே மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி சொன்னீங்க இல்லையா, அந்த எக்ஸைஸ் டியூட்டி 2வது இடத்துல இருக்கு. அதையும் எங்களால கூடுதல் வருமானம் கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
ஓகே 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 சார், கமர்ஷியல் டாக்ஸ் மூலமாக மாத்திரம்தான், அதாவது கமர்ஷியல் டாக்ஸ்னா மீன் என்னன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி தானே சார்? ஆமா ஆமா, ஸ்டேட் ஜிஎஸ்டி மூலமாக மாத்திரம்தான். ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது கொடுக்கக்கூடிய வரி, வாங்குற மளிகை பொருளுக்கு கொடுக்கக்கூடிய வரி, வேற ஏதாவது பொருள் வாங்கணும்னா வாட்ச் வாங்கினா கொடுக்குற வரி, இந்த மாதிரி வரி. கரெக்டுங்களா சார்? நிச்சயமா. ஆமா சார், அந்த வரி வருவாயின் மூலமாக மாத்திரமே தான் அரசாங்கத்திற்கு 68.9% வரி வருது சார். வருமானத்தின் மொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட 70% ஜிஎஸ்டி மூலமாக அரசுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேட் ஜிஎஸ்டி மூலமாகத்தான் கிடைக்கிறது சார். இதுல நீங்க சொல்லக்கூடிய ஆயத்தீர்வை மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் வெறும் 6.2% மாத்திரமே தான். என்ன சார்? கரெக்ட் தான். முத்திரை தாள்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் வெறும் 15.5% மாத்திரம்தான். ஆமா, வாகன வரி மீது கிடைக்கக்கூடியது 6.6. சார், இது வந்து கடந்த ஆண்டு, அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் போட்டுட்டு போன பிறகு இந்த ஆண்டு வரை கிடைத்திருக்கக்கூடிய வருமானம் இது சார். இது அடுத்த ஆண்டு இவங்க பட்ஜெட் போடும்போது இதுல ஏதாவது பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குது அப்படின்னா தான் இவர்கள் எடுத்த முயற்சி கை கொடுத்திருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே சார்? நிச்சயமா. இப்போ இந்த பட்ஜெட் வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். சரி, இது எப்படி இடைக்கால தான் பார்க்கணும். அடுத்த வருஷம் தான் இதை நம்ம பரிசீலிக்க முடியும். ஓகே 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 சார், ஓகே ஓகே.